என்ன இளைஞர்கள் இம்புட்டு பேர் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க அந்த கட்சிக்கு போயிட்டீங்கன்னு நினைச்சேன். வெளியில வேற பெண்கள் வந்து கியூல உட்கார்ந்துருக்காங்க. நான் வந்து நிறைய கருத்துக்கள்ல எங்க அண்ணன் காந்தராஜ் அவரோட நான் முரண்படுறேன். ஆனா அந்த ஆண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கேட்டா பாத்தீங்களா, நான் 100% ஆதரவு கொடுக்குறேன். லேடிஸுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா தரமாட்டாங்க, வச்சுக்கிறாங்க. எங்க அக்கௌண்ட்ல வந்துருதுன்னு. நாங்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுங்க, அப்படியே டாஸ்மாக்ல திருப்பி கொடுப்போம். அதெல்லாம் வந்து வாங்கின காசை முழுசா கொடுப்போம், அப்படியே வச்சுக்கிட மாட்டோம். அப்படி கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்காம நீங்க போய் லேடிஸ் போய் கொடுத்தா மாதிரி பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க. அது வந்து நகர்த்த முடியல, பெரிய சிரமமான விஷயமா இருக்கு. அண்ணனுடைய கருத்து வந்து ரொம்ப சரி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னாரு. நான் அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தேன், என்னதான் இருக்கும். எனக்கு என்னமோ இன்னைக்கு தான் அந்த அதிசயம், அந்த அற்புதம் மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. கீழே வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய படத்தோட எதிர வந்து ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு இருக்கான். அது திமுக மேடையில் அப்படின்னா எனக்கே புரியல. இது ஆமா இப்படி நம்ம தான் நடந்துட்டு இருக்கா, இதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரே ஆச்சரியம். 2 நாளா எனக்கு போனு மேல போனு. சார் உங்க பேரை டிஎம்கே காரங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. என்னங்க சொல்லி உங்க போட்டு அவங்க போட்டிருக்காங்க. நான் தாங்க சொன்னேன். நீங்களா? ஆமா, குல துரோகி அப்படிட்டாங்க நம்மள. நீயாடா இப்படி செஞ்ச அப்படின்னு பண்ணிட்டாங்க. எனக்கு அதுல வந்து எந்த தயக்கமும் இல்லை. முதல்வர் மேல வந்து எனக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் பாசமும் எப்போ உண்டு. முதல்வருக்கு என் மீது வந்து ஒரு பெரிய ஒரு அன்பு உண்டு. உங்க நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கும் வந்து ஒரு வீடியோ இருக்குது. கலைஞர் ஒரு பாடம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தயவு செய்து நீங்க பார்க்கணும். திமுக காரங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. அது நான் போட்டனால நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இவன் எப்படி நம்மளை பத்தி நல்லா சொல்லியிருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் கூட அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி பார்த்தீங்களான்னு கேட்டபோது அவங்களும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து நான் ஒரு வகுப்புல இருந்தபோது வரிசையா போனு எனக்கு வந்து நான் அந்த எடுக்க முடியல. எடுத்து முடிச்ச பிறகு பார்த்தா நமக்கு நிறைய நண்பர்கள் வந்து தெரியாம இருந்தது. அப்புறம் வந்து ஒரு நம்பர் தெரிஞ்ச நம்பர் வந்து கட்டும்போது இப்படி மாதிரி சார் பேசணும்னாங்க அப்படின்னும் போது வந்து சார் பேசினாங்க. இந்த மாதிரி நான் அந்த வீடியோ பார்த்தேன், ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னாங்க. அதோட முக்கியமான ஜோக் என்னன்னா, அப்புறம் என்ன பாண்டே எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. முதல்ல எடுத்தோன்னே சிஎம். நான் வந்து அமைதியா இருக்கேனே அப்படின்னேன். பாண்டே அமைதியா இருந்தா நாடு தாங்காதே அப்படின்னாரு. இதை சொன்ன சிஎம்ங்க, நீங்க கலைஞருக்கு தான் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கலைஞர் தான் அந்த மாதிரி சட்டையரா சொல்லுவாங்க அப்படின்னு பயங்கரம். அவர் சொன்னார், பாண்டே அமைதியா இருந்தா நாடு தரேன், அவ்வளவுதான் என்னோட ஓரமா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்பு வச்சிருந்தவங்க. நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் சந்திக்கும் போது சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி பாண்டேட்ட நான் தொடர்புல இருக்கேன், பாண்டே நம்மகிட்ட பேசுவாரு ஓடி இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட தன்னுடைய அன்பை வந்து பகிர்ந்துட்டு இருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த வந்து என்னுடைய அப்பா இறந்ததுக்கு வந்து முதலமைச்சர் வந்திருந்தாங்க. அது திமுகவிலேயே பல பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மனநிறைவை கொடுக்கல. அதுக்கு எதுக்கு நம்ம போய்கிட்டு அப்படின்னு எங்கள் அண்ணன் சுபீரபாண்டியன் ஓப்பனாவே சொல்லிட்டார். பாண்டேவோட அப்பா இறந்ததுக்கெல்லாம் போக முடியல, அவ்வளவு ஒர்த்து கிடையாது பாண்டே. எங்க அப்பா ஒருத்தர் நல்ல மனுஷன் பாவம், பாண்டே அவ்வளவு ஒர்த்து கிடையாது அப்படின்னு நினைச்சு சொன்னார். அந்த ஒரு ஆச்சரியமான நாகரிகம் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் மேடையில, அந்த ஆச்சரியமான நாகரிகத்தை கடைபிடித்தவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். அவங்க வந்து அவங்கள தகவல் சொல்ல முடியல. நாங்க வந்து முதலமைச்சர் வந்து வராங்க, காலையிலேயே வந்து போலீஸ்லாம் வந்து போட்டாங்க. அப்போ வந்து நாங்க எங்களுடைய சாங்கியம்லாம் முடிச்சு நாங்க மதியமே எடுத்துட்டோம். அப்புறம் சாயந்தரம் வந்து திரும்ப வந்தாங்க. அப்பா இருந்ததுனால அந்த சடங்குகள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க போட்டோ விட்டு எதுவும் யோசிக்கல. அப்புறம் அப்பா எடுத்துட்டு போய் கடமெல்லாம் முடிச்ச பிறகு அப்படிங்கிறனால போட்டோ எதுவும் எங்கள்கிட்ட இல்லை. அப்போ வந்து நாங்கள் போட்டோக்கு சொல்லியிருந்தோம், அப்பாவுடைய போட்டோக்கு நாங்கள் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தோம், அது வரல. சிஎம் உடைய பிஎஸ் வந்து ஃபோன் பண்ணி, அண்ணே வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. எப்பனே கிளம்ப போறீங்க அப்படின்னா, வந்துகிட்டு இருக்கோம்னே அப்படின்னாரு. வண்டி ஏறி புயல் போல வந்துட்டாங்க. அதுக்குள்ள எங்கால போட்டோ எடுத்து வரதுக்குள்ள என் தம்பிகள் வந்து போட்டோ எடுத்து பிளாக் பண்ணலாம் எடுத்து பாஞ்சு எடுத்து ஓடி வந்து, நல்ல வேலை சிஎம் வர்றதுக்கு முன்னாடி போட்டோ மாட்டோம். அப்படி நாங்க தான் வந்து கஷ்டப்பட்டு பண்ணோம். அவனே வந்து உடனே வந்தாங்க, ரொம்ப நேரம் இருந்தாங்க, ரொம்ப நேரம் பேசினாங்க, ரொம்ப அக்கறையா விசாரிச்சாங்க எப்படி இருந்ததுன்னு. வீடு பார்த்துட்டு சொன்னாங்க. வெளியில வரைக்கும் வந்து வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்புனேன். ரொம்ப பெரிய மனநிறைவு ஏற்படுத்தினது. அவங்கள்ட்ட நான் சொன்னேன், பெரிய கௌரவம்னே அப்படின்னேன். அண்ணன் வந்தது வந்து ஒரு பெரிய கௌரவம்னே அப்படின்னேன். அதெல்லாம் இல்ல, இத மாதிரி நேரங்கள்ல இல்லாட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பெரிய நயத்தகு நாகரிகத்தை கடைபிடித்தவர் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர்